நம்ம வீட்டு மாடியில் 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு கொஞ்சம் தோட்டம் அன்றைக்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், நிறைய காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணுற மாதிரி. அந்த தொட்டிகள் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு நாளாக பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கவும் இல்லை, அப்படியே தோட்டமும் இல்லாமல் சும்மா காலியாக தான் கிடந்தது. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு வந்தேன் ஒரு பாக்ஸில். செடிகள் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீரை ஏற்கனவே உள்ள விதையில் முளைச்சி ஒரு சிவப்பு கீரை நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு. அந்த தான் பார்த்தேன் நம்ம தோட்டத்தை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி ஹஸ்பண்டை கொஞ்சம் எரு வாங்கிட்டு வாங்க அப்படின்னே, அவங்களும் வாங்கிட்டு வந்து தர மாதிரியே இல்லை. சரி நம்மளே ஏதாவது ஆரம்பிக்கலான்ட்டு பக்கத்தில் புளிய மரத்துக்குள்ள தான் கொஞ்சம் மண்ணெலாம் அள்ளுவேன். அங்கேருந்து அள்ளிட்டு வந்த மண்ணை போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுருந்தேன். நான் போட்ட பழைய விதைகள் தான் போட்டேன், எதுவுமே முளைக்கலை. ஆனால் நான் போடாத இந்த சிகப்பு தண்டிக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முளைச்சிருச்சு, சூப்பராக இருந்தது. அந்தால பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் மிளகாய் செடியெல்லாம் முளைச்சிருந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்ககிட்ட உள்ள செடிகள் வாங்கி வச்சேன். அதில் கொஞ்சம் மிளகாய் செடியும் அப்புறம் நம்ம நார்மல் மிளகாவும் ஒரு கொடை மிளகாய் செடி அந்த மணிக்கெல்லாம் தழுத்திருந்தது. ஆனால் இந்த சிகப்பு தண்டிக்கீரை தான் அவ்வளோ சூப்பராக தழுத்திருந்தது. அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன் நம்மளுக்கு கூட்டு வைக்கிறதுக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குமரனுக்கு ஸ்கூலு, பாப்பாவுக்கு லீவு தான். அதனால் இன்றைக்கி வந்து கார குழம்பும் இந்த கீரை தண்டையும் நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டு மணிக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு கட் பண்ண வந்தேன். அவ்வளோ சூப்பராக தளதளன்னு ஒரு சின்ன புள்ளி கூட இல்லை, டேமேஜே இல்லை இலையில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் கொஞ்சம் கீரைகள் தான் இன்றைக்கி, கொஞ்சம் மணத்தக்காளி கீரை, அப்புறம் பச்சை அரைக்கீரை இதெல்லாம் இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா இந்த வல்லரைக்கீரை சொல்லுவாங்கள்ல, அதுவும் நினச்சிது. சூப்பராக நம்ம தோட்டம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த கீரையை வச்சு நான் கடையில் பண்ண போகிறேன். இந்த கீரையை பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா தழுத்து வந்துடும், அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்தது போக இன்னும் கொஞ்சம் கீரைகள் இருக்குது. இதை வந்து அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம்.